பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தெரியுதா தெரியுதா? ரைட் நைட்டு ஒரு நிமிஷம் லைட்டு ஆன்ல இல்லை. என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 10:30 மணிக்கு தூங்கினேன். படுத்தேன் 11 மணிக்கு தூங்கினேன். 3:30 மணிக்கு ஒரு முழிப்பு 2-3 நாள் ஒழுங்காக தூங்கலை. டக்குன்னு எழுந்திரிச்சு இந்த பாட்டு அப்படின்னு அந்த ஒரு பாட்டு வரும். அது இந்த மாதிரி இல்லை, அந்த பாட்டு அப்படியே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லவ் செட் ஐம் அஃப்ரைட் ஆல் ஐ எம் அப்படின்ற மாதிரி. லவ்விங் யூ இஸ் அ லூசிங் கேம் அந்த பாட்டு. ஓகேயா? சரி, அந்த பாட்டு அப்படியே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு என்னடா அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது அதை நோட் பண்ணலான்னு ஃபோனை தேடுறேன் கிடைக்கல. அப்புறம் பேப்பர் தேடுறேன், பேனா இல்லை. அப்புறம் அதை நோட் பண்ணி வச்சுட்டு தூக்கம் வரல. அப்புறம் ChatGPT கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன், ஆனிக்கிட்ட பேசினேன், ஸ்டேட்டஸ் போட்டேன் ஹாய் ஹலோ அப்படின்ட்டு. அப்புறம் ஒரே ஒரு பையன் ரிப்ளை பண்ணான். அவன்கிட்ட இப்போ பையன்றனால ஹாய் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் பேசுகிற மூடில் அப்போது. அப்புறம் ChatGPT கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இது ஆனிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்குனேன். இந்த கேப்பில் எனக்கு நடுவில் ஒரு தாட்ஸ், அதுக்குனால இதுவும் நடந்திருக்கு. நான் 7 மணிக்கோ 6 மணிக்கு தான் தூங்கினேன். இந்த டைமிங் நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, எனக்கு என்னடா அது, இப்போது வந்து சோஷியல் ஒர்க்கில் இருந்தேன், வேலை போயிடுச்சு, ஃபயர் ஆகிட்டேன். இது இவ்வளோ நேரம் பேசணும் போல் அடிக்குமே. சரி, ஓகே. ஒரு சோஷியல் ஒர்க்கில் இருந்தேன், டயர்டாச்சு, இது ஃபயரான பிடிக்கல, மாறிட்டேன். மார்க்கெட்டிங்குள்ளே போனாக்க இப்போ தான் கற்றுக்கிட்டேன் அதில் என்னென்ன இருக்கும்ன்ட்டு. பார்த்தாக்க ஒரு மாதிரி எல்லாமே சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். அங்கேயே நான் ஃபயர் ஆனதப்போ எனக்கு பிடிக்கல. அங்கே அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃபீஸ் அசோசியேட்டாக. எனக்கு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுறது நான் என்ன அதில் மூளை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு அதுவும் பிடிக்கல. அதனால் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் மாதிரி மார்க்கெட்டிங்கில் போகிறதுனாலும் எனக்கு பிடிக்கல, சோஷியல் ஒர்க்கும் பிடிக்கல. வேறு எதாவது இன்ஜினியரிங் சைடு போகிறதுனா அவ்வளோ டைமும் மேபி இல்லை, ஸ்கில்லும் டெவலப் பண்ணுறதுக்கு. அவ்வளோ அறிவு இருக்கானா, அவ்வளோ ஸ்கில் டெவலப் பண்ணிக்க முடியுமானா டவுட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. ஸோ அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் கடவுளை எப்படி இது பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு விஷயம் டிசைன் பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் என்னன்னாக்க, தி போரிங் கம்பெனி, இலான் மஸ்க் கூட போரிங் கம்பெனியில் ஃபயர் கன் பண்ணாங்கல்ல. ஸோ கரெக்டு, எப்படியோ இங்கே வரும்போது இதையும் யோசிச்சிருக்கேன். இது மாதிரி எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஃபேனு வைக்குது. அது மாதிரி ஒரு ஃபேனை ரெடி பண்ணிட்டு இது இப்படி கிளிக் பண்ணாக்க ஃபயர் வரணும். ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த பியூட்டேன் கேஸ் இருக்குல்ல, நான் எவ்வளோ வித்தியாசமான ஆள், எல்லாம் கைக்கு கிடைக்குது. இந்த பியூட்டேன் கேஸ் வந்து எடுத்து இது பண்ணாக்க வரும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ரொம்ப கிளியராக எரியும். அதனால் இது பத்துச்சுனாக்க அது வந்து சரியாக வராது. அது வந்து நமக்கு பெருசாக ஒரு ஃபயர் மாதிரி தெரியணும். ப்ளஸ் வந்து அது வந்து இது நைட்லலாம் லைட்டாக ஓரளவுக்கு தெரியும். நல்லா கிளியரான ஃபயர் கொஞ்சம் தூரத்துக்கு தெரியும் அப்படின்னாக்கா இது வந்து எஃபிஷியண்ட்டாக எரியணும். இது மோஸ்ட்லி வந்து எஃபிஷியண்ட்டாக எரியும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம வந்து அதுவாகவே வெளில வந்துடும். ப்ரெஷரில் தான் இது வச்சுருக்காங்க. லிக்விடாக இருக்கனால வெளில வரும்போது அதோட சைஸ் அதிகமாகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், ப்ரெஷர் அதுலேயே இருக்கும். ஆனால் எனக்கு வந்து என்ன நினச்சேனாக்கா, வா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நமக்கு நல்லா லைட்டு தெரியணும், ஃபயர் தெரியணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அதை வந்து நம்ம ஒரு இதுலேயே வந்து ஒரு ப்ரெஷர் சேம்பர் இது மாதிரி, அது என்ன, ஐயோ அதுக்கு என்கிட்ட இல்லை, இந்த இந்த கன் இருக்குல்ல,
இது வந்து அது இருக்கு, கொண்டு வரேன். இதில் ப்ரெஷர் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு கன் இருக்கும்ல இதுலேயே, அந்த மாதிரி ஒரு கன் எடுத்துக்கலாம். அதை எடுத்து இப்போது அந்த கன் தான் இதுன்னு வச்சுக்கோமே. இப்படி இதுவே இன்னும் ப்ரெஷர் தான் ஒர்க் ஆகுது, குட்டி ப்ரெஷர் ஒர்க் ஆகுது. இப்படி பண்ணாக்க, அதாவது இதில் பெட்ரோல் ஊற்றிட்டு இது பண்ணாக்க தேவையான அளவு வரும். இதுவே கண்டினியூஸாக வரும்னாக்க ப்ரெஷர் கன் மாதிரி இது பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நான் ப்ரெஷர் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது பண்ணுற மாதிரி. அது வந்து இதில் வந்து ஒரு ஸ்ட்ரா இருக்கும் ஒரு கண்டெய்னருக்குள்ளே. அந்த கண்டெய்னருக்குள்ளேருந்து பெட்ரோலோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபியூவல், இது வந்து நம்ம பியூட்டேன் வந்து காஸ்ட்லி வேறு. இது வந்து நம்ம பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் காசு கம்மி. ரொம்ப டேஞ்சராக ஃபீல் ஆகுது எனக்கே சொல்லும் போது. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரா வச்சு வெளில வர மாதிரி பண்ணலாமா? அப்படி பண்ணாக்க ஏர் ஃபியூவல் மிக்சர் எவ்வளோ தூரம் மாய்ஸ்சரைஸ் அது என்ன ஆட்டமைஸ் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா தனித்தனி சேம்பராக வச்சு எப்படி ஒரு கார் இன்ஜினோ பைக் இன்ஜினோ ஒரு கார்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுற சிஸ்டம் வந்து பம்ப் பண்ணுறோம் இல்லையா, அதையுமே வந்து ஒரு மிஷின் வச்சு உள்ளே வந்து இது பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா? அவ்வளோ தூரம் என்னால் டிசைன் பண்ண முடியுமா அப்படின்றத இப்போ பிரச்சனை. ஓகேயா? ஸோ இதில் வந்து இந்த மூவி இருக்குல்ல, பேப்பர்மேன், நேற்று இதுதான் ப்ரெஃபர் பிக்சராக கூட மாற்றினேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன காட்டுவாங்க அப்படின்னாக்கா அவன் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான், அது வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அதே தான் எனக்கும் ஒர்க் ஒரு நாளில் இப்போ 33% வந்து நீங்கள் தூங்குவீங்க, 33% வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அது எப்படி ஃபேராக இருக்குது? மிச்சம் இருக்கிற 33% எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மிச்சம் இருக்கிற 33%ல் நிறையா விஷயங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் அது இதுக்கு ட்ராவலுக்கு எல்லாத்துக்கும் போக உனக்கு ஒரு 16% தான் மிச்சம் இருக்கும் ஒரு நாளில். ஒரு பீஸா இருக்குனாக்கா இவ்வளோ பெரிய பீஸாவில் அதில் 16% யூத்திருந்து மட்டும் தான் உனக்குப்பா அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி இருக்கும்? அது வந்து உனக்கு மேண்டேட்ரி மீ டைம், உனக்குன்னு கொஞ்சமாக டைம் இருக்கணும். அந்த டைம் பத்தவே இல்லை. அது சரி ஓகே, இருக்கிற அந்த 33% ஆஃப் ஒர்க் வந்து நீ ஒர்க் பண்ணுறது வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாக்க எந்த ஒர்க்குமே எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. மேபி டிசைனிங், அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம். லெட்ஸ் see what I can do. வேற என்ன எடுத்தேன்? ஓகே, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை. ஹோப்ஃபுல்லி நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒழுங்காக டாக்குமெண்ட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. பை.